புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து பேச பிரதமருக்கு மனம் வரவில்லை அப்படின்னு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. விவசாயிகள் பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அதில் பல தீர்மானங்களை நிறைவேற்றணும், அந்த தீர்மானத்தெல்லாம் கொண்டு போய் பிரதமர்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு தீர்மானம் போட்டோம், அந்த தீர்மானங்களை கொடுப்பதற்காக பிரதமர்கிட்ட நேரம் கேட்டோம், அவரது அலுவலகத்திலிருந்தோ இல்லத்திலிருந்தோ எந்த விதமான செய்தியும் இதுவரைக்கும் வரல அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் கேட்குறார் அப்படிங்கிறதுனால பிரதமர் பார்க்கலையா, இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தை எங்களை கூப்பிடாம அவங்க அழைச்சிட்டாங்க நடத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால பார்க்கலையா, இல்லை விவசாயிகள் பிரச்சனையில் அக்கறை இல்லையா, எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டு விஷயம். ஒன்று, பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர்னு அவரே சொல்லிக்கிறது எவ்வளோ பொறுப்பான விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன் லீடர். அவர் அந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளும் கட்சியே கூட்டணும் அப்படின்னு பல தரப்பிலிருந்து கோரிக்கை வந்த நிலையில் ஆளும் கட்சி தரப்பில் கூட்டலை, அரசு கூட்டலைங்கிற அடிப்படையில் இவரே கூட்டியிருக்கிறாருங்கிறதுனால அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை, அனைத்து கட்சி கூட்டம் நீங்கள் தான் சொல்கிறீங்களே தவிர நாங்கள் சொல்லலையே. அவர் கூட்டியிருக்கிறது கூட்டணி கட்சி. யாரெல்லாம் எதிர்காலத்தில் அவங்களோட வரணும்னு நினைக்கிறோம் அவங்கள கூப்பிட்டுருக்கிறாரு, அவ்வளோதான். இது முழுக்க முழுக்க இந்த விவசாயிகள் பிரச்சனைகளை அரசியல் செய்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற காரணத்தினால அந்த கோபத்தில் தான் பார்க்கல. இல்லை, அவசியம் இல்லை. எதுக்கு நீங்கள் ஒரு அரசாங்கத்தை தேவையில்லாது அவசியம் இல்லாது அந்த பிரச்சனை மாநில சம்பந்தப்பட்ட விஷயம், அதில் உண்மையிலேயே அவர்களுடைய கோரிக்கைகளில் மத்திய அரசின் மீதான குற்றச்சாட்டுகளில் அல்லது மத்திய அரசிடம் கேட்கக்கூடிய விஷயங்களில் சரியா தவறா மாநில அரசு சரியாக அந்த கோரிக்கைகள், உதாரணத்திற்கு இந்த வறட்சி நிவாரணம் குறித்து, தேசிய பேரிடர் நிவாரணம், இந்த மாதிரியான பல விஷயங்களில் அதிலெல்லாம் உண்மையான புள்ளி விவரங்கள் என்ன, இதையெல்லாம் யாருமே சொல்லலை. சும்மா மேம்போக்கா மத்திய அரசு துரோகம் செய்கிறது, இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக 3 வருடங்கள் இந்த ஆட்சியில் மத்திய அமைச்சரவின் மீது எந்தவித ஊழலும் இல்லாது நடந்திருக்கிற இந்த ஆட்சியின் மீது கோபம் கொண்டு, லஞ்சம் ஊழலையே தொழிலாக கொண்ட சில கட்சிகள் கோபம் கொண்டு வேண்டுமென்ற குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருமணி இல்லை, இது ஸ்டாலின் அவர்கள் சொல்வது சரியான கருத்து தான். அது ஸ்டாலின் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு அவர் தன்னை விழித்து கொள்வதை, தன்னை டிஸ்கிரைப் பண்ணுறதை தப்புன்றார் நாராயணன். அது சப்ஜெக்டிவான விஷயம். பிரச்சனை அவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 89 சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது பெரிய கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் பிரதமரை சந்திப்பதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் உரிமையும் உண்டு. ஏனெனில் அவர் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக இல்லை, மக்கள் பிரச்சனைகளுக்காக போகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் இவங்க கலந்துக்கலாம் அவங்க கலந்துக்கலன்றது அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. ஒரு எலெக்டட் லீடர் ஹூ இஸ் ரெப்ரசன்டிங் அ செகண்ட் மேஜர் பார்ட்டி இன் தமிழ்நாடு விச் ஹஸ் காட் 89 சீட்ஸ், அவருக்கு அந்த எல்லா விதமான உரிமையும் உண்டு. 2வது, மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரை பிடிக்குதோ அவங்கள தான் பார்ப்பார். ஏக இந்தியாவுக்கும் அவருக்கு ஓட்டு போட்ட ஓட்டு போடாத எல்லாருக்கும் அவர் தான் தலைவர்ன்ற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மனப்பாங்கு, அந்த ஒரு ஆட்டிடியூட் மோடி அவர்களுக்கு இன்னமும் வரவில்லை. இது ஸ்டாலினுக்கு மட்டும் நடக்கலை, வைகோக்கு நடந்தது. வைகோ பலமுறை நம்முடைய மோடி அவர்களை சந்திக்க போய் பார்க்க முடியாமல் பழைய பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்துட்டு வருவார். அதை கிண்டலாக கூட சொல்லுவாங்க. டெபுட்டி ஸ்பீக்கர் லோக்சபா தம்பிதுரைக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. ஆகவே தனக்கு பிடிக்காத, தான் விரும்பாத அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் தன்னிடம் வருகிறார்கள் என்றால் அவர்களை பார்க்க மறுப்பது என்பது மோடியிடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம். அவங்க எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் நீங்கள் அவங்கள முதல்ல என்டர்டைன் பண்ணணும். வாஜ்பாய் காலத்திலேயே, மற்ற பிரதமர்களை விடுங்க, மற்ற பிரதமர்களை காங்கிரஸ் பிரதமர்னு அவங்க சொல்லுவாங்க, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் இந்த மாதிரி ஒரு முறை கூட குற்றச்சாட்டு எழுந்தது கிடையாது. ஏன்னா வாஜ்பாய் ஒரு இன்க்ளூசிவ் பர்சன், எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் ஒரு தலைவரை பார்த்து பேசும்போது நீங்கள் கொடுக்குற கோரிக்கையை அவங்க முழுவதும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, 50% ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் என்ன கேட்டிங்கன்னா 5% கூட அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, 1% கூட ஏற்றுக்காமலே இருக்கட்டும். ஆனால் நாட்டின் மிகப்பெரிய தலைவரை ஒரு போராட்டத்திற்காக, தங்களுடைய நம்பிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய குழுக்களின் தலைவர்கள் போகும்போது ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் கொடுக்கறதால
பாதி 50% அவங்கள நீங்க வென்றெடுத்துறீங்க. ஆமா, அந்த கூட்டத்துல தீர்மானம் போடுகிற போது மத்திய அரசை குறை சொல்லி நிறைய தீர்மானங்கள் அதுல இருக்கு. அப்ப அந்த தீர்மானங்களை கொண்டு போய் பிரதமரை பாக்குறது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்க முடியுமா? அப்படிங்கிறது நாராயணோட கேள்வி. இல்ல அதுதான் அரசியல். இப்ப நீங்க பழைய காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நேரு அவர்கள் காலத்திலிருந்து, மறுபடியும் சொல்றேன், வாஜ்பாய் காலம், மன்மோகன் சிங் காலம் வரையில் அவர்களை திட்டிய தீர்மானம் போடுவார்கள், அவர்கள் அதை வாங்கி பார்ப்பார்கள். ஏன்னா இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு மோடி மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் கிடையாது. இப்போ எங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்க நிதி ஒதுக்கல, எங்க மேல நீங்க பாராமுகமா இருக்கீங்க, கர்நாடகாவுக்கும் அதிகமாக செய்றீங்க, இதை விட மிக கடுமையான வார்த்தைகளை எல்லாம் போட்டு தீர்மானங்களை எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 98-2004 வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இடதுசாரி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் போய் வந்து மிக கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். அத்தனை குற்றச்சாட்டுகளும் தனிப்பட்ட ஒரு பிரதமர் மீதான குற்றச்சாட்டு கிடையாது, சிஸ்டத்தின் மீதான குற்றச்சாட்டு. அவங்க பார்ப்பாங்க, ஓரளவு செய்வாங்க, செய்யாமலே கூட போவாங்க, செய்யாததை விமர்சிப்பாங்க எதிர்க்கட்சிகள். ஆனால் இந்திய பிரதமர்களில் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் இந்திய பிரதமர்களில் எங்களை பார்க்க இவர் மறுக்கிறார் என்று பல தரப்பினராலும் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பிரதமர் யார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள். யார் வேணும், யார பார்க்கணும் அப்படின்னு பிரதமர் முடிவு செய்யறாரா, இல்ல எல்லா சந்திப்புகளையும் அவர் அரசியலாக்குறாரா? பாரபட்சம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்றது போல வைகோ அவர்கள் பத்தி மணி சொன்னார். எனக்கு தெரிந்து தமிழகத்திலிருந்து மோடி அவர்கள் பிரதமரான பின் அதிக அளவில் அதிக முறை பிரதமர் அவர்களை சந்தித்தது எனக்கு தெரிந்து வைகோ அவர்கள் தான். கடந்த 3 வருடங்களில் குறைந்தது 4 அல்லது 5 முறையாவது சந்தித்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். இப்படி திமுகவை சார்ந்தவர்கள் கூட பல சமயம் சந்தித்திருக்கிறார்கள், லல்லு பிரசாத் யாதவிலிருந்து. அதனால் மோடி அவர்களை போன்ற ஒரு ஜனநாயகவாதியை இந்த நூற்றாண்டில் நாம் பார்க்க முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. மணி அவர்களுக்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம். தவிர நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்கிற அந்த பிரச்சனையில் வறட்சி நிவாரண நிதியை கேட்கும் பொழுது அந்த நடைமுறைகள் பின்பற்றதா என்றால் இல்லை. இல்ல, அது நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுதா? திரு மணி என்ன சொல்றாருன்னா, 100% நீங்க இந்த கோரிக்கையில ஏத்துக்கிறீங்க, 50% ஏத்துக்கிறீங்க, 5% ஏத்துக்கிறீங்க, இல்ல முற்றிலுமா நிராகரிக்கிறீங்க, அது விஷயம் இல்லை. நீங்க மத்திய அரசு அக்யூஸ் பண்ணியே அதுல இருக்கட்டும், எல்லா தீர்மானங்களும் இருக்கட்டும், நீங்க முற்றிலுமாக நிராகரிக்கிறத கூட முறைப்படி ஒரு மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவருங்கிற அடிப்படையில் அவருக்கான சந்திப்பை வழங்கி அனுமதியை கொடுத்து அவரை பார்த்து ஆலோசனை நடத்திய பிறகு அதை செஞ்சிருக்கலாமேங்கிறது தானே. பலமுறை ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு எதிர்க்கட்சிக்கு, தற்போது மணி அவர்கள் சொன்னது போல 89 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஒரு கட்சிக்கு ஒரு மாநில அரசு எப்படி நிவாரண நிதியை கேட்டிருக்கிறது என்பது கூட தெரியும். முதல்ல மாநில அரசுக்கே தெரியாத அதை செய்கிறாங்கன்ற போது ஒரு எதிர்க்கட்சி, அதுவும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர், இந்த கோரிக்கைகள் சரியானதா, இந்த கோரிக்கைகள் முறைப்படி போயிருக்கிறதா என்பதை கூட பார்க்காமல் விவசாய பிரச்சனைகளுக்காக தானே சந்திச்சதா வெளியில வந்து நான் அதான் கேட்கிறேன். அவர் எந்த பொறுப்புலையும் இல்ல, சட்டமன்ற உறுப்பினரா தான் இருக்கிறார். பிரதமர் சந்திக்கவே கூடாது. அரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு ஸ்டாலின் சொல்ல வைக்கிறாரு. அரசியல் உள்நோக்கத்தோடு ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் பிரதமர் சந்திக்க தேவையில்லை. யாரை சந்திக்க வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். தவிர தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை தேவையில்லாத நேரத்தில் அரசியல் செய்ய வேண்டும். ஒரு முக்கியமான விவசாயிகள் பிரச்சனையில் அரசியல். இதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க? ஒரு தவறான கோரிக்கையை தான் கொண்டு போய் வைத்துவிட்டு நான் இதை சொன்னேன் ஆனால் அதை செய்யவில்லை என்று சொல்வதற்காக அரசியல் ரீதியாக தூண்டிவிட்டு அதில் லாபம் பெறுவதற்காக இது மாதிரியான சந்திப்புகளை ஏற்படுத்துவதற்காக முயல்பவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அந்த திமுக கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே வந்து அரசியல் ரீதியிலான தீர்மானங்கள். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு தலைவரையும், பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்பட, மோடி உட்பட, தனிப்பட்ட முறையில் எவர் மீதும் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லாமல் சில கோரிக்கைகளை கட்சிகள் வைக்கின்றன. இது நாடுபூரா நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவற்றை எதையுமே 0% நிறைவேற்றாமல் போங்க, அது உங்கள் விஷயம். பட் அவர்களை பார்த்து சந்தித்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் கொடுக்கறதுன்றது ஒரு பிரதமரோட கடமை. இல்ல, தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, பிரதமரை யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது, எப்ப பார்க்கணும், எப்ப பார்க்க கூடாதுங்கிறத வந்து பிரதமர் முடிவு செய்வார். அவருடைய சுய அதிகாரத்துக்கு கண்டிப்பாக அதை யாரும் கேள்வி கேட்கவில்லை ஆங்கிலத்தில். அது அவருடைய ப்ரோராகேட்டிவ். அதுதான் நான் சொன்னேன். பிரச்சனை அது இல்ல. there is a method in the madness. இவங்க பண்றதுல வந்து கிளீனா வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓபிஎஸ் யார் இன்னைக்கு?
1 மணி நேரம் சந்திப்பு. சரி, நீ கொடுத்துங்க, உங்க விருப்பம். ஏன்னா நீங்க பல விஷயங்களை பின்வைத்து அவரை இயக்கி கொண்டிருக்கிறீர்கள், நீங்க கொடுங்க. ஸ்டாலினை குறைச்சு மதிப்பிடாதீங்கன்றேன். திமுகவை எனக்கு பிடிக்குது, நான் திமுக ஓட்டு போடுறேன் போடல, அது இல்லை. இதே இடத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்து 89 சீட் அவங்க கிட்ட இருந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா அவங்க போயிருந்தாங்களா, அவங்களையும் நீங்க பார்க்கணும். அவர் கொண்டு வரக்கூடிய அந்த கோரிக்கை மனுக்களில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை நம்ம பார்க்கவே வேண்டாம். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க 5 நிமிஷம் அந்த குழுவை சந்தித்து பேசினால் கூட அவர்களுக்கு அது அவங்கள மரியாதை செலுத்துற மாதிரி. இன்னொரு தவறான தகவலை நாராயணன் சொல்கிறார். ஒரு முறை அவர் பிரதமர் பதவியேற்பதற்கு முன்னால் சந்தித்தார். பிரதமர் பதவி இருக்கிற அன்னைக்கே அங்கே ஒரு இலங்கை பிரச்சனை பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து டெல்லியில். அவங்களுக்கு இவர் மேலே ஒரு அரசியல் ரீதியான கடுப்பு வரத்துக்கு அது ஒரு காரணம். அதற்கு பிறகு அவர் 5 முறை வைகோ பிரதமரை சந்தித்தார் என்பதெல்லாம் எங்கன்னா சென்ட்ரல் ஹாலில், பார்லிமெண்ட்டில், தர்ம தரிசனம், பெருமாள் கோயிலில் கிடைக்கிற மாதிரி தர்ம தரிசனம், யார் வேணா போகலாம். இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் எம்பிஸ் ஃப்ரீயாக சென்ட்ரல் ஹாலில் போகலாம். அந்த மாதிரி சென்ட்ரல் ஹாலில் பார்த்து கொடுத்தது தான். நீங்கள் ஒரு மாநிலம் 142 ஆண்டு கால காணாத வறட்சியை காணும் பொழுது ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய பின்புலம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், அவரை சந்தித்து நான் பார்க்கிறேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். இதைத்தான் வாஜ்பாய் செய்தார். நான் திரும்பவும் சொல்றேன், மன்மோகன் சிங் கண்டபடி திட்டுவார். இவர் வைகோ அவர்கள் காங்கிரஸ் கட்சியையும் மன்மோகன் சிங்கையும் இலங்கை பிரச்சனையில் எவ்வளவு தூரம் திட்ட முடியுமோ திட்டிட்டு அடுத்த நாள் நான் அப்பாயின்மெண்ட் கேட்பேன், அவர் எனக்கு கொடுப்பாரு. ஆனால் இவர்களிடம் என்னால் ஒரு முறை கூட அப்பாயின்மெண்ட் வாங்கவில்லைன்னு நான் சொல்லலை, வைகோ சொல்லியிருக்கார். ஸோ நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவர் சொன்னார் இந்த நூற்றாண்டின் பெருந்தன்மையான மனிதர். அது ஜஸ்ட் ஆப்போசிட்டா நான் சொல்றேன். இந்த நூற்றாண்டின் இந்த 69 ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாறில் இது போன்று ஒரு ஜனநாயகத்தன்மையற்ற, எதிர்க்கட்சிகளை மதிக்காத, மாற்று கருத்துக்கு மரியாதை கொடுக்காத ஒரு பிரதமர் யார் என்றால் துரதிருஷ்டவசமாக மோடி தான். தம்பிதுரை இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் திரு நாராயணன். என்ன வச்சிருக்காரு? பிரதமரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். 3 நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம், ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக, தமிழக பிரச்சனைகளுக்காக நாங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் எங்களை சந்திக்கவே இல்லை. துணை சபாநாயகராக கூட நான் இருக்கிறேன், மக்களவை துணை சபாநாயகராக கூட நான் இருக்கிறேன் அப்படின்லாம் ஒரு மக்களவை துணை சபாநாயகராக இருந்து கொண்டு ஒரு கட்சி தலைவராக அவர் சந்திக்க முயற்சி செய்தார். இந்த குற்றச்சாட்டை நாம சொல்லலை, அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களே சொன்னாங்க. அதாவது அன்றைய முதல்வரை சந்திக்கும் பொழுது அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையின் காரணமாக, கோஷ்டி பூசலின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு, முதல்வருக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடாது, ஜல்லிக்கட்டு நிறைவேறக்கூடாது, பிரச்சனைகள் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தம்பிதுரை எடுத்த முயற்சி பிரதமரை சந்திக்க நடந்தது. அரசியல், அதைத்தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, மோசமான அதிகாரத்திற்காக, பதவிக்காக, லஞ்சம் ஊழலுக்காக நடக்கக்கூடிய அரசியல், செய்யக்கூடிய அரசியலை ஏதோ நாகரிகமான அரசியல்னு நம்ம நண்பர் மணி அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையிலே ஏற்க முடியாத ஒரு விஷயம். இவங்க செய்யற அரசியல்ல நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களை குறை சொல்வதோ இல்ல அதற்கு மத்திய அரசு பலியாவதுன்றது நடக்காத காரியம். நான் முடிச்சிடறேன். மன்மோகன் சிங் இல்ல, நான் முடிச்சிடறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை முடிச்சுதான் பேசுவேன். மன்மோகன் சிங் அவர்கள் என்னை மறுநாளே சந்தித்தார், நான் குறை சொன்னேன், மறுநாளே சந்திச்சார், அதெல்லாம் அரசியலே கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், மன்மோகன் சிங் ஆட்சியில 10 வருஷம் எக்கச்சக்க ஊழல் இருந்துச்சு. இந்த ஆட்சியில் ஊழல் இருக்குதா? அதனாலதான் ஊழல் இருந்துச்சு. தேவையற்ற நபர்களை தேவையில்லாது பேசும்போது சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டின் நலன் தான் முக்கியமே தவிர இவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, மறுநாள் போய் பேசுவாங்க அவசியமே கிடையாது. கோரிக்கை என்பது வேறு. அதாவது ஒரு கூட்டணி கட்சி கூட்டம் போடுறாங்க, இங்க என்னவோ திடீர்னு மணி அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அன்னைக்கு என்ன பேசுறான்றது ஞாபகம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி இல்ல, அதிமுக இல்ல, பாமக இல்ல, தமாக இல்ல, இவங்க வேணுங்கிற கட்சியை கூப்பிட்டு சொன்னா உடனே அனைத்து கட்சி கூட்டணி ஆயிடுமா? அது இல்ல. நீங்க அமித்ஷா பார்க்கணும், அமித்ஷா அதை மறுத்துட்டாரு தானே. பிரதமருங்கிறவர் எல்லோருக்கும் பொதுவானவர் தாங்க. அது சரிங்க, பொதுவான பிரதமரை ஒரு மத்திய அரசின் மீது தேவையில்லாத, நான் மறுபடியும் சொல்றது அதுதான், நீங்க நியாயமான கோரிக்கைகள் இருந்தால், தேவையான கோரிக்கைகள் இருந்தா பேசலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலன்னு யார் பேசுறது? அருகதை இருக்குதா திமுகவுக்கு பேசுறதுக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, கோர்ட்டில் இருக்குது, தெளிவா சொல்றோம். இட் இஸ் இன் தி கோர்ட். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல.
கோர்ட்ல அது இருக்குது எல்லாருக்கும் தெரியுமே. சரி, திமுக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை வைர விழாவுக்கு எங்களை கூப்பிடல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த விமர்சனம் சரி அப்படின்னா பிரதமரை வந்து ஒரு கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பதற்கான அனுமதி கோர்றது எப்படி தவறாவே சொல்றீங்க? அரசியல் வேற, அது வேற. அதாவது பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷாவை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு. ஆனால் மத்திய அரசு இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டதுன்னு பொய் சொல்லி அதையே போய் பிரதமர்கிட்ட கொடுக்கிறேன்னு சொல்றது தவறான விஷயம். அதை தான் சொல்றோம் நம்ம. நீங்க ஒரு கோரிக்கையை நான் வந்து திமுகவை கூட அண்ணா திமுகவை நான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறேன். இவங்க எந்த விதமான ஒரு விஷயத்தையுமே விவசாயிகள் பிரச்சனையெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில அரசு பல விஷயங்களை செய்ய தவறிவிட்டது. அதனால மாநில அரசிடம் மோதுவதற்கு தைரியம் இல்லாமல் மாநில அரசை குறை சொல்வதற்கு இங்க யாருக்கு தைரியம் இல்லை. அதனால வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு எஸ்கேபிசம் அரசியல் செய்வதற்காக மத்திய அரசின் மீது பழி போடுகிறார். நான் திரும்ப சொல்றேன், இது வந்து 1 மணி நேர டிபேட்ல வந்து எல்லாத்தையும் பேசி நான் நாராயணனுக்கு விளக்குறதோ, நாராயணன் எல்லாத்தையும் பேசி எனக்கு விளக்குறதோ ஆக போற காரியம் கிடையாது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நேயர்களின் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். ஒன்று கூட ஃபேக்சுவலாக நான் சொன்னதுல தப்பு கிடையாது. 98லேருந்து 2004 வரை வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அவருடைய முக்கியமான கூட்டாளியாக வெறும் சீட் ஷேரிங்கில் மட்டும் இல்லை, ஐடியாலஜிக்கலும் அவங்களோட தத்துவார்த்த ரீதியில் கூட்டாளியாக இருந்த சிவசேனா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் வாஜ்பாயை மிக கடுமையாக விமர்சித்து மும்பையிலும் டெல்லியிலும் வாஜ்பாய் அவர்களின் கொடும்பாவியை கொளுத்தினார்கள். அதற்கு அடுத்த நாள் சிவசேனா எம்பிஸோட டெலிகேஷனை பிரதமர் வாஜ்பாய் சந்திக்கிறார். அவர் முதல்ல என்ன கேட்டிருக்காரு, நீங்க தான் என்ன கொண்டுட்டீங்களே, அப்புறம் எப்படி இதுக்கு பார்த்தீங்க ஜோக்கா சொல்லிட்டு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் அவர்கள் கொண்டு வந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசினார். தன்னுடைய கொடும்பாவியை எரித்த ஒரு கட்சியின் பிரதிநிதிகளையே அடுத்த நாளே சந்திக்கக்கூடிய பெருந்தன்மை கொண்ட ஒரு பிரதமர் எங்கே? எனக்கு விருப்பப்பட்டாதான் நான் உங்களை சந்திப்பேன், கௌதமியை நினைச்சா நான் சந்திப்பேன், ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நினைச்சா என்ன சந்திக்க முடியாது என்பதெல்லாம் கௌதமியை நான் கேவலமானவராக சொல்லல. இப்படிதான் பேசுறாங்க. ஏன் கௌதமியை சந்திச்சா என்ன தப்பு? அவங்களுக்கு அப்ப சில இஷ்யூஸ் கௌதமியை சந்திக்க கூடாதா? இதுதான் தொடர்ந்து தமிழகத்துல ஒரு அப்படிலாம் பார்த்தோம்னா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நானே பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ திரைப்பட விழாக்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது கூட கலந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இவரை ஏன் சந்திக்கலன்னு கேளுங்க, அவனையே சந்திச்சீங்கன்னு கேள்வி குற்றச்சாட்டு இருந்துச்சா? இல்ல நான் சொல்றேன், கௌதமி மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதா? கௌதமி மேல குற்றச்சாட்டு இருக்குதா? ஒரு நிமிஷம் உள் வாங்கிக்கோங்க. நீங்க திரு கருணாநிதி மீது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? பல்வேறு விழாக்கள்ல அவர் கலந்துக்கிட்டாரு. அப்ப யாராவது இல்ல தவறு இல்லன்ற முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கலைங்கிற இதுல குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை நடக்குது. மாற்றுத்திறனாளிகள்ல இருந்து எத்தனையோ பேர், நீங்க ஜெயலலிதா எடுத்துங்க, கருணாநிதி எடுத்துங்க, சந்திக்காது போராட்டம் நடந்து ஜெயில எல்லாம் போயிருக்கிறாங்க சார், ரிமைண்டர்லாம் இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நான் கொடுக்கறேன். நான் சார் நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். இதெல்லாம் தவறான விஷயம். நேரம் அதிகமா நாராயணன் எடுத்துக்கிறார், மத்தவங்களை பேச விட மாட்டேங்கிறார். நான் கேட்கிறேன், கௌதமியை பிரதமர் அவர்கள் சந்தித்ததை நான் எந்த கோணத்தில் விமர்சித்தேன்? கொச்சைத்தனமாக நான் விமர்சிக்கவில்லை. கௌதமி அவர்களுக்கு பிரதமரை சந்திப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கௌதமியை விட இந்த நாட்டில் இந்த அரசியலுக்காக போராடக்கூடிய 89 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்க பிரியாரிட்டைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான உரிமை இருக்கிறது. கௌதமியை பிரதமர் சந்தித்ததை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தவறாக நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அது தொடர்ச்சியா நடக்குது. நான் சொன்னது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல, வைகோக்கு நடந்திருக்கு. நீங்க ஸ்டாலினை பார்க்க மறுப்பதன் மூலம் நீங்க கோடிக்கணக்கான மக்களோட உணர்வுகளோட விளையாடுறீங்க. நான் அதனால தான் சொல்றேன், அவங்க அப்பட்டமான கோரிக்கைகளை கொடுக்கட்டும் உங்ககிட்ட. 5 நிமிஷம் பார்க்கறது இல்ல. எல்லா மாநில முதலமைச்சர்களும் இந்தியாவில் இதற்கு முன்பு ஆண்ட எல்லா பிரதமர்களும் இதைத்தான் செய்திருக்கிறார்கள். தான் கொடும்பாவியை கொளுத்திட்டு அடுத்த நாள் தாங்கிட்ட அவங்ககிட்ட பேசுறாங்க. பிஜேபி காலூன்றுகிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறதுலாம் சொல்லிட்டு நீங்க லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவரை விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக ஒரு பிரதமர் பார்க்கல அப்படிங்கறத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு? கௌதமி பிரதமரை சந்தித்ததுல அரசியல் கிடையாது. ஸ்டாலின் பிரதமரை சந்தித்தால் அது அரசியல். வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லி, தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், அவங்களுக்கே தெரியும்
இவர்களால் தான் தமிழகத்துல விவசாயம் நாசமாகி போனது, வளர்ச்சி இல்லாத இருக்கிறது. இவங்களே போய் இதெல்லாம் ப்ராப்ளம்னு பிரதமர்கிட்ட சொல்லுவாங்களா? நான் என்ன கேட்கிறேன், இது தாக்கம் ஏற்படுத்தும். இவங்க தாங்க நல்ல பேர் வாங்கிக்கணும், அரசியல்ல தேர்தல்ல வாக்குகள் வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாதித்த இந்த கட்சியினர் எல்லோரும் இணைந்து ஒரு மாயை உருவாக்க பார்க்கும் பொழுது, அரசியல் இது முழுக்க முழுக்க அரசியல் என்று தெளிவாக சொல்கிறோம். அதனால சந்திக்க மறுப்பதில் தவறு கிடையாது. இல்ல அது பிரதமர் வந்து அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லணுமா? எதுக்கு சொல்லணும்? இதுல அரசியல் இருக்கு, அரசியல் இல்ல அப்படிங்கறத நீங்க பிரதமர் முடிவு செய்யணும். அப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போதெல்லாம் பிரதமர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாலின் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரா? அவர் துணை முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் மீத்தேன்ல கையெழுத்து போட்டாரு முதல்ல கேளுங்க. தெரியாத போட்டார், அப்படிதான் பதில் சொல்லணுமா? என்னங்க இது? மீத்தேன் விவகாரத்துல ஏன் கையெழுத்து போட்டோம் தெரியாத போட்டோம், நெடுவாசல ஏன் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ அன்னைக்கு சூழ்நிலை இருந்துச்சு. இப்படி பொறுப்பு இல்லாத பதில் சொல்ல வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது. நான் சொல்ல வருவது, அரசியல் செய்யாதீர்கள். நியாயமா யார் முன்னாள் எப்படி இருந்தாங்கன்றத பத்தி கவலை இல்லை. மன்மோகன் சிங் செஞ்சார் அதனால பார்க்கணுன்றதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது. அவர் தவறு செய்தார்ன்றதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் இப்ப தவறு செய்யணுமா? செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தவறு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துல. தொடர்ந்து இது போன்ற ஒரு அரசியல், அதாவது மக்கள் நலன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தூண்டி விட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவங்களே ஒரு விஷயத்தை செய்வாங்க. நீட் எக்ஸாம மத்திய அமைச்சர்கள் இருக்கும்போது கொண்டு வருவாங்க, உத்தரவு போடுவாங்க. ஆனா இங்க இப்ப திடீர்னு இப்ப வந்து நீட்டை எதிர்ப்பாங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சியில மத்திய அமைச்சர்கள் இருக்கும்போது இல்ல. ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், தொடர்ந்து தமிழகத்திற்கு பலவற்றை செய்துவிட்டு இப்ப திடீர்னு தமிழர்களுக்காக உணர்ச்சி பொங்க கொந்தளிப்பது தவறு. மக்கள் நிச்சயமாக அறிவார்ந்த மக்கள், அதுவும் தமிழக மக்கள் அறிவார்ந்த மக்கள், அவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம சொல்லி மக்களுக்கு தெரியறதை விட மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நம்மை போல் பேசுவதற்கு அவர்களுக்கு, எனக்கும் நாராயணனுக்கும் கிடைத்த மாதிரி மேடை மக்களுக்கு இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவர்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போ நாராயணன் கிட்ட இருக்க பிரச்சனையே என்னன்னா, அந்த கோரிக்கை மனுவில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ள நீங்க போவாதீங்க. தனிநாடு கேட்டவர்களே கூப்பிட்டு நாம் பேசினோம். எல்கே அத்வானி ஜில்லானியை கூப்பிட்டு பேசுறாரு. அது சமீபத்தில் காஷ்மீர் அண்ட்ரஸ்ட், இப்ப இருக்க அண்ட்ரஸ்ட் இல்ல, 6 மாதங்களுக்கு முன்பே மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து ஒரு 60 நாட்கள் பிரச்சனை நீடித்த பொழுது அப்ப சொன்னது பழசெல்லாம் ரீகால் பண்ணும்போது செப்பரேட்டிஸ்டோட பேசுறதுல என்ன தப்புன்னு அத்வானி அவர்களே கேட்டார். ஆகவே இவர்கள் கட்சியில் இவர்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள், எந்த அத்வானி இல்லை என்றால் மோடி இல்லையோ, எந்த வாஜ்பாய் இல்லை என்றால் மோடி இல்லையோ, அவர்களிடம் இருந்த அந்த பெருந்தன்மை உங்களுக்கிடம் ஏன் இல்லை என்பதுதான் கேள்வி. அந்த கோரிக்கை மனுக்களில் இவர் ரொம்ப அந்த கோரிக்கை மனுக்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் யார் மீதும் அதில் குற்றச்சாட்டுகள் கிடையாது. 5 நிமிஷம் நீ பாக்குறதுல உனக்கு என்ன, அது இவ்வளவு தூரம் எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. கொச்சையெல்லாம் இல்ல, நான் தெளிவா சொல்றேன். அந்த கோரிக்கை நான் மறுபடியும் சொல்றேன், வறட்சி நிவாரணம் என்றால் தேசிய பேரிடர் நிவாரணம் என்ன கேட்கணுமோ அதே கேட்கல. இத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறாங்க, இத்தனை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாங்க, திமுக எத்தனை வருஷம் ஆண்டு இருக்குது. ரொம்ப சாதாரண விஷயம், கிராப் லோன் வைவர் அதுல கேட்கவே முடியாதுன்னு சாதாரணமா அதுல இருக்கிற ஆக்ட் கொண்டு வந்து திமுக ஆட்சியில் இருந்தபோது 2005 யூபி ஆட்சியில முதல்ல ஒரு நல்ல பொறுப்பான எதிர்கட்சி தலைவர்னு சொல்ற ஸ்டாலின் மாநில அரசை கூப்பிட்டு கண்டித்திருக்க வேண்டும். இதை நீங்க இதுல கேட்க கூடாது அப்படின்னு. அப்புறம் கர்நாடகா இவ்வளவு கொடுத்தாங்கன்னா கர்நாடகா அதை கேட்கல. இதெல்லாம் முழுக்க முழுக்க மிஸ்லீடிங். அரசியல் மட்டும் இவ்வளவு நேரம் சொல்றதுல இருந்து ஸ்டாலினை பிரதமர் சந்திக்காம இருக்கிறதுங்கிறதுல நியாயம் இருக்கு சார். கூட்டணி கட்சியை வச்சு ஒரு மீட்டிங்க போட்டு அனைத்து கட்சி வச்சு கூட்டணி போட்டேன்னு சொல்ற மிகப்பெரிய பொய்யை மறைப்பதற்கு பிரதமரை எப்படி யூஸ் பண்ணோம் அவசியம் இல்லையே. அரசியல் கட்சிகளுக்கு அரசே தேர்தல் நிதியை கொடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பல கட்சி தலைவர்கள், பல கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்த கருத்து தான் இது. தேர்தல் செலவு குறையும், கண்காணிக்க முடியும்னா. ஆனா இப்ப உங்க கண்காணிக்க முடியாதனே தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம் நாராயணன்? கண்காணிக்க முடியாதுன்னு அவங்க சொல்றது சரிதான், நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, குறிப்பா நாம இருக்கிற தமிழகத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்படிதான் தெரியுது. நாம் அனைவரும் மாறாத வரை அல்லது மாறும் வரை, அனைவரும் நான் எல்லாருமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா யாருன்னா ஒரு குறிப்பிட்ட 1-2 பேர் சொல்லி அவங்க இல்லாத போது இதை பற்றி பேச வேணாம் கார்த்திகேயன் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் தெளிவாக சொல்கிறேன். அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் மாறும் வரை, திருந்தும் வரை, லஞ்சம் வாங்காது, ஊழல் செய்யாது, பணம் கொடுக்காது,
ஆடம்பர செலவுகள் செய்யாது. இதெல்லாம் உண்மையான ஜனநாயகத்தை நாம் பெற்றெடுக்கும் வரை, இழந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் வரை உண்மையிலே தேர்தல் ஆணையத்தினால் அது செய்ய முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நாம தான் முதல்ல திருந்தணும். கண்காணிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த வார்த்தை சரிதான். திருமணி, இது இப்போ வந்து எங்கே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா உங்களுடைய தினமணி அது எந்த இதுன்னு தெரியல. அவங்க வந்து சொல்றாங்க, அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் செலவுக்காக அரசே நிதி அளிப்பதை தாம் ஆதரிக்கவில்லை என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற நிலைக்குழு பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு எழுத்துப்பூர்வமான பதில வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கு. ஐ திங்க் இது வந்து கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி அதை வந்து முதல்ல வந்து என்னென்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும்? எல்லா கட்சிகளுக்கும் நீங்கள் ஒரு மாதிரியான நிதியை கொடுக்க முடியாது. மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பேசிக் ப்ராப்ளம், அடிப்படை பிரச்சனை, இந்திய தேர்தல் நடைமுறைகளின் அடிப்படை பிரச்சனை என்பது கருப்பு பணம். அந்த பிளாக் மணி ஒரே மாதிரி கொடுக்க முடியாதுங்கிறது இல்ல சிக்கல் வரும். இப்போ நீங்கள் 1%, 2% வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்று இருக்கும் அந்த பர்டிகுலர் பகுதியில். இன்னொரு இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி 2% ஓட்டு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. பட் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் அவங்க ஆளும் கட்சியாக இருக்கும்போது என்ன கிரைட்டீரியாவை நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ், யூ ஹேவ் டு ஹேவ் சம் கிரைட்டீரியா. ஒரு எலெக்ஷன் ஃபண்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கிரைட்டீரியாவா எது இருக்கும்? ஐ மீன், நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு என்னென்னா முக்கியமான பிரச்சனை, நீங்கள் அன்லஸ் பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் வாக்காளர்களுக்கு மக்கள் பணம் கொடுப்பதை தடுக்க முடியாது. ஏன்னா வந்து தேர்தல், ஒரு அரசியல் கட்சிக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணுதுன்றது வரும்போது பல விஷயங்களை மனசில் வச்சு அங்கே தான் அந்த கிரைட்டீரியான்ற வார்த்தையை வருது. நம்முடைய கோபால்சாமி பழைய தேர்தல் ஆணையர் இதே உங்களுடைய கூட்டத்திலேயே திரும்ப திரும்ப வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறத பற்றி பேசும்போது ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார், 4.25 ஆண்டுகள் நீங்கள் வந்து கருப்பு பணத்தை உற்பத்தி செய்ய அனுமதித்து விட்டு கடைசி ஒரு மாதத்தில் எலெக்ஷன் கமிஷன் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இந்த தேர்தல்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்குவது என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரம் எந்த லெவலில் இருக்குது, எப்படி அங்கே மணி ஜென்ரேட் ஆகுது, இதோடு சேர்ந்து தான் நம்ம பார்க்கணும். 89 கோடி ரூபாய் ஹாட் கரன்சியை ஒரு அமைச்சர் வீட்டிலிருந்து ஒரு இடைத்தேர்தலின் போது தேர்தல் கமிஷன் போலீஸால வெளியில் எடுக்க முடியுதுன்னும் போது சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து நாசகரமாக போயிருக்கிறது இந்தியாவில்ன்றது எல்லோருக்குமே தெரியும். அதுவும் அவர் நாராயணன் சொன்ன மாதிரி வந்து பணத்தால் எங்களால் வேட்பாளர்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க முடியவில்லை என்று வெட்கத்தை விட்டு வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டு தேர்தல்களை நிறுத்தி வைத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த அரும்பெருமையை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவன் தேர்தல் நிறுத்துறான். இந்தியா முழுவதும் துப்பாக்கி முனைகளால் இந்திய தேர்தல் ஜனநாயகத்தை எதிர்த்தவர்களை இந்திய அரசு தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இன்னைக்கு ஒரு இடத்துல கூட வந்து பூத் கேப்சரிங்கோ வன்முறையோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், அது உண்மை. ஆனால் இது பெக்யூலியரான ப்ராப்ளம். காசு கொடுக்கலன்னா, எனக்கு ஏன் நீ காசு கொடுக்கலன்னு வாக்காளர்கள் வந்து நார்ச்சந்தியில் உட்கார்ந்து சாலை மறியல் செய்த அற்புத காட்சிகளை எல்லாம் நான் கண்டிருக்கிறேன். 2013 புதுக்கோட்டையில் உள்ளூர்லேருந்து இருக்கக்கூடிய தாசில்தாரும் எஸ்ஐயும் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி நாளைக்கு கொடுப்பாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு தேசத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுறதுன்றது வந்து மொத்தத்தில் அது சாத்தியமே இல்லாதது. இது எல்லாத்தையும் விட பேசிக்காக வந்து உங்களோட பிளாக் எக்கானமின்றது எந்த லெவலில் இருக்குன்றதை பொறுத்த விஷயம்னு நான் பார்க்கறேன். அப்போ இதை கட்டுப்படுத்தணும்னா கட்சிகளுக்கு வரக்கூடிய நிதியில வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்தா இந்த அளவுக்கு பணப்புழக்கம் இல்லாம செய்ய முடியுமா? தேர்தல் சீர்திருத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, தவிர குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுடைய எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தங்கள் என்பதில் சில விஷயங்களை தெளிவாக சொல்லி இருக்கிறோம். இது அதுதான் நான் முதலே சொன்னேன், எல்லோருமே சேர்ந்து, நான் மட்டும் திருந்துறேன், மற்றவெல்லாம் வந்து பிரச்சனை, எனக்கு இனிமேல் நிதியே வேணான்னு பிஜேபியோ காங்கிரஸோ யாருமே தனித்தனியாக சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த ஊழல், லஞ்சம், மக்களுக்கு வாக்குகளுக்காக பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவது என்கின்ற இந்த நிலையெல்லாம் மாறினாலே தவிர இந்த சீர்திருத்தங்கள் என்பது எடுபடாது. தேர்தல் ஆணையத்தினால கண்காணிக்க முடியாது. ஏன்னா சிஸ்டமே மறுபடியும் அங்கிருந்தா லஞ்சம் ஊழலில் ஈடுபடுப அதே அதிகாரிகள், அதே அரசியல்வாதிகள் இருக்கிற இடத்துல எப்படி கண்காணிக்க முடியும்? இதுதான் பிரச்சனை. அதனால இதை சரி செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து. பணம் கொடுக்கறத தடுக்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேலையே கிடையாது. பீஸ்ஃபுல்லாக அதை கண்டக்ட் பண்ணுறது தான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அதனால தான் அந்த கம்பேரிசன் வந்து பீகார், ஜார்க்கண்ட், யூபியில் வந்து பூத் கேப்சரிங் ரொம்ப வெளிப்படையாக பூத்தை கேப்சர் பண்ணுறது, பொட்டியை தூக்கி ஓடுறது, துப்பாக்கியால் சொல்லி, இது எல்லாத்தையும் நாம் வந்து இன்னைக்கு முழுவதும் கிட்டத்தட்ட 100% நாம் கட்டுப்படுத்தி விட்டோம்.
அதில் வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியான விஷயம்தான். தைரியமாக யார் வேண்டுமானாலும் போய் வாக்களிக்கலாம் என்ற நிலைமைக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஏக இந்தியாவுக்குமான ஒரு உதாரணமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. 2003 திருநெல்வேலியில் நடந்த ஒரு தேர்தல் ஆரம்பித்தது. 2005, 2006 காஞ்சிபுரத்துலையும் கும்மிடிப்பூண்டிலையும் மூக்குத்தியில் லட்டை மூக்குத்திக்குள்ளே வச்சு ஏடிஎம்கே ஜெயிச்சது. அதை 2006, 2011க்கு புதிய பரிமாணங்களுக்கு திமுக இட்டு சென்ற அற்புதமான கலை. 2016 இன்று வரையில் போய் நிற்கக்கூடிய நிலைமை என்னன்னா, எனக்கு என்னோட உரிமைன்னு ஜனம் கேட்குறான். நான் பார்த்தேன், நான் சாட்சி. அதற்கு 10 தெருவில் கொடுத்துட்டு 2 தெருவை மிஸ் பண்ணோன்னா அந்த தெருவில் இருக்கவங்க வந்து சாலையில் மறியலில் உட்காராங்க. இதை விட ஒரு வெட்கக்கேடான விஷயத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே தேர்தல் கமிஷன் முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஹிமாலய சவாலை தேர்தல் கமிஷன் மட்டுமே சமாளிக்க முடியாது. அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய சில சீர்திருத்தங்கள் இவற்றை கட்டுப்படுத்தலாம். ஆனால் இது வந்து அவர் அரசியல் கட்சிகளுக்கு அரசு தேர்தல் நிதி வேண்டாம் என்று நம்முடைய தேர்தல் கமிஷன் சொல்லியிருப்பது சரியான கருத்து என்பதுதான் என்னுடைய பார்வை. ரஜினிகாந்த் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தால் வரவேற்போம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கிறாரு. ரஜினி அரசியல் ரீதியாக சொன்ன கருத்துக்கள் கடந்த ஒரு வாரமாக எல்லா ஊடகங்கள்லையும் பேசப்பட்டு வருகிறது, விவாத பொருளாக இருக்கிறது. சலிக்க பேசியிருக்கோம். ஆமாம், அதில் ஏற்கனவே பிஜேபி தலைவர்கள் ரஜினியோட ரொம்ப நெருக்கமாக இருந்த சூழ்நிலையில் இப்போ அமித்ஷா நேரடியாகவே வரவேற்பை கொடுத்துருக்கிறாரு. பொதுவாக எந்த கட்சியும் எங்கள் கட்சிக்கு ரஜினி வந்தால் நல்லதுங்கிற மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. பிஜேபி மட்டும் ஏன் நினைக்குது? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அமித்ஷா இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறது ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் அவர் சொன்னாருன்னு அதை அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஏதோ வாலண்டியராக போய் இந்த மாதிரி ரஜினி வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம்னு சொன்ன மாதிரி இல்லை. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், இந்த மாதிரி பேசப்படுகிறது, சோர்சஸ் டெல் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா அப்படி சொன்னாங்களா, சரி ரஜினி வந்தால் வரவேற்கிறோம், தப்பு இல்லை, யார் வந்தாலும் வரவேற்கிறோம், இல்லை தேவையில்லை, அதான் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அதை பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். எதிர்பார்க்கலாம் இல்லை சார், அதுதான் சொல்லுவேன். நீங்க என்ன சொன்னா போய் சேருமோங்கிற மாதிரிலாம் நீங்க பதில சொல்லிடுங்க. அப்ப கேள்வி நாங்க இத தெளிவா அங்கூரம் பாச்சன மாதிரி நாங்க பதிவு செய்யணும்லாம். அப்போ அதுக்கு என்னன்னா, அப்போ கேள்வியும் நாங்களே கேட்க வைக்கிறோம்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்லுவது, கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க கூடாதுன்றது நம்ம விருப்பம். ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்னது போல மற்ற கட்சியெல்லாம் சொல்லிடுங்க, மற்ற கட்சி சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அதுதான் பிரச்சனையே. இங்க பிரச்சனையே அந்த அரசாங்கம் அப்படி பண்ணுச்சு, அப்புறம் அந்த கட்சி அப்படி ஏன் சார் கம்பேர் பண்றீங்க? we are different. சொல்லக்கூடாதுன்னே சொல்லவே இல்லையே. ஏன் சொன்னீங்கன்னு இப்பதானே கேட்டீங்க. மற்ற கட்சியெல்லாம் சொல்லாத, நீங்க சொல்லிருக்கீங்களே, என்ன நான் ஏன் சொல்லக்கூடாது? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்வது, ரஜினி ஒரு நல்லவர், நல்லவர்கள் எங்கள் கட்சிக்கு தாராளமாக வரலாம் என்று சொன்னால் எங்கள் கட்சி நல்ல கட்சி, சிம்பிள். அதுல என்ன தவறு இருக்குது? சரி, அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல கட்சி பலவீனமா இருக்கு, ஒரு தலைமை தேவைங்கிற அடிப்படையில் உங்க பார்வை, அது உங்களுடைய பார்வை. என் பார்வையில நான் அது நினைக்கல. அவ்வளவு மணி எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ நாராயணனோட லாஜிக் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான லாஜிக்காக இருக்குது. அதாவது வந்து அமித்ஷா வந்து தானே வழியை வந்து சுவமோட்டோ ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்கவில்லை. ஒரு கேள்வியாளரின் பதிலுக்கு அப்படி சொன்னார். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார்னாலும் அது வந்து அவங்களுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அது சுவமோட்டோவோ அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் பொழுது அது சொல்லியிருக்காரு. பட் ஜென்ரலி ஒரு எந்த கட்சியுமே ஒரு பிரபல்யமான ஒரு நடிகரை அவர் வந்தால் வரவேற்போம் என்று சொல்லுவது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அதுவும் மாநிலத்தில் ஒரு மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய 2% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ரஜினி என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருக்கு எவ்வளோ வாய்ஸ் இருக்குது என்னன்றதெல்லாம் வந்து டிபேட்டபிள். என்னை பொறுத்த வரைக்கும் மீடியா ஹைப்பில் அவருக்கு இல்லாத செல்வாக்கை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் என்கிட்ட இருக்குது. விஷயம் அது இல்லை. பட் ரஜினி இஸ் அ பாப்புலர் ஃபோர்ஸ். உளவியல் ரீதியாகவே ரஜினி ஒருவேளை பாஜகவில் சேர்ந்தால் பாஜகவுக்கு வந்து ஒரு நம்மளால் ஓரளவு ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை கூட வரலாம். அதில் தவறு கிடையாது. ரஜினி அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து அவருடைய சாஃப்ட் கார்னர்ன்றது பிஜேபி பக்கம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். 96 ஜெயலலிதா அரசுக்கு எதிராக தமாக திமுக கூட்டணிக்கு வந்த பொழுது அவர் வந்து ரஜினி வந்து அடுத்த முறை ஜெயலலிதா அவர்கள் வந்தால் ஆண்டம் கூட காப்பாற்ற முடியாதுன்னு 95 அவர் சொன்னது. 96 அதை ரிப்பீட் பண்ணிட்டு எலெக்ஷன் நடக்கும்போது ரஜினி தமிழ்நாட்டில் இல்லை, அமெரிக்கா போயிட்டு அது முடிஞ்சோன்னு தான் வந்தார். அப்போ அவர் சொல்லி ஜெயிச்சாங்கன்னு இவங்க சொன்னாங்க. 2004 மக்களவைத் தேர்தல்களின் போது அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் வெளிப்படையாகவே வாஜ்பாய் நல்லவர்கள், நீங்கள் அந்த கூட்டணிக்கு வாக்களிங்கள் என்று ரஜினி சொன்னார். சைபர் சீட்டு வாங்கினாங்க. ஆகவே ரஜினிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாம்னு சொல்லலாம், அவருடைய ஆதரவு அலை அல்லது அவரோட பேஸ் என்னன்றது இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அன்டெஸ்டட் ஒன்.
பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளிலும் அவர்களால் காலை நன்றாக ஊன்றி கட்சியை வளர்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு மேற்கு வங்கத்தில் வந்து சிபிஎம்முக்கு 2 சீட்டு தான், பிஜேபிக்கு 2 சீட்டு தான். நான் சமீபத்தில் படித்த ஒரு செய்தி வந்து சிபிஎம்லேருந்து தொண்டர்கள் பாஜகவிற்கு போகிறார்கள். நினைச்சே பார்க்க முடியாத விஷயம். மேற்கு வங்கத்தில் திரிபுராலெல்லாம் அவங்க வந்து ஒரு சாலிட் ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணாலும் அவங்க பார்வையில் நான் சொல்கிறேன், என்ன பண்ணாலும் தேறுவதற்கு மிகவும் கஷ்டமான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. அப்போ அங்கே வந்து ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து அவர்கள் கட்சி வளர்ந்தால்தான் உண்டு. சரி, அவங்க வளரணும்னா எதிர்கட்சியாக போய் உக்காரணும், ஒரு 40 சீட் அது கூட தேவையில்லை. ஒரு 5 சீட் பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் வந்தா கூட அது வளர்ச்சி தான். அப்படித்தான் கட்சிகள் வளர்கின்றன. அமித்ஷாவும் பொன் ராதாகிருஷ்ணனும் வந்து வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது. ஆனா தமிழிசை சொல்கிற போது ரஜினி மட்டுமே கட்சிக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கட்சிக்குள்ள இருவேறு கருத்துக்கள் இருக்கா ரஜினி கட்சிக்குள்ள வருது தொடர்பு? அப்படி இல்லை. எங்க கட்சியை பொறுத்தவரையிலும் அதுதான். இப்போ தமிழகத்தினுடைய சூழ்நிலை வேறன்னு மணி சொன்னார், உண்மைதான் அது. ஆனால் 2-3 முறை சொல்லிட்டார் 2% வாங்கி இருக்குது பலவீனமாக இருக்குதுன்னு ரொம்ப சொல்லி சந்தோஷப்பட்டார். அது வேற, அது வேற சொல்லலை. இல்லை பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன், இங்கே இருக்கக்கூடிய இரு கட்சிகளும் பலம் வாய்ந்த கட்சிகள் திமுக, அதிமுக. இது ஒரு 40-50 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேற எந்த கட்சியுமே வரல. ஏதோ பாஜக மட்டும்தான் வரலன்னு எல்லா கட்சியும், பாமகவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இன்னும் கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருக்குதா இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஏன்னா இது யதார்த்தமான உண்மை. ஆனால் கடந்த 6 மாதங்களில் இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணல அதை. கடந்த 6 மாதங்களில் நடந்திருக்கக்கூடிய தமிழக அரசியல் இருக்கக்கூடிய மாற்றங்கள், ஜெயலலிதாவுடைய மறைவு, திரு கருணாநிதி அவர்களுடைய உடல்நலக் குறைவு, இது 2த்தினாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான நிலைமையில உறுதியாக பாஜக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மக்கள் மனதில் இருக்குதுன்றத ஃபீல்டில் இருக்கிற நாங்கள் எங்களுடைய பார்வையில் இந்த மணி வேணால் வித்தியாசமாக திங்க் பண்ணலாம், எங்களை பொறுத்தவரைக்கும் இருக்குது. ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்தவரை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதும் சரிதான். நான் தான் சொன்னேன், ரைட் பர்சன் ரஜினிகாந்த், ரைட் பார்ட்டி பிஜேபி. விஷயம் என்னன்னா, எங்களை பொறுத்தவரையில் இங்கே தனிநபர் வழிபாடு கிடையாது. அது யாராக இருந்தாலும் கிடையாது. எங்களுக்கு இயக்கம் முக்கியம், இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் முக்கியம். அந்த கொள்கைகளை எங்களுடைய இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும், குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் மேலும் பலம் கிடைக்கும். கருத்துக்கள் இருக்குன்னு கேட்கிறேன். அமித்ஷாவும் பொன் ராதாகிருஷ்ணனும் வரவேற்கிறாங்க. தமிழிசை இப்ப மட்டும் சொல்லவே இல்லை. கங்கை அமரன் இடைத்தேர்தல் சமயத்துல பார்க்கிற போது கூட எங்களுக்கு வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் ஹீரோக்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன காரணம்? அன்னைக்கு இந்த இஷ்யூ வரல. சரி, நான் மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு பாஜகவை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஆர்கனைசேஷன் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. இதில் தனிநபர் வழிபாடு கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள், அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் ரஜினிகாந்தை போய் பார்க்குறோம்னு சொல்லலை. ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் வரவேற்கிறோம். ரஜினி வந்தால் கூட எங்களுடைய இயக்கம், இந்த இயக்கம் தான் ஃபஸ்ட்டு. ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், யார், அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், யார் வேணாலும் வரலாம், கார்த்திகேயன் கூட வரலாம், மணி சார் கூட வரலாம், யார் வேணாலும் வரலாம். எல்லாருக்குமே கதவுகள் திறந்துதான், நல்லவர்கள் அனைவருக்கும் கதவுகள் திறந்துதான் இருக்கிறது சொல்கிறோம். அதனால் இதில் போய் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் டெஃபினட்டாக ரஜினி வந்தால் கட்சி, அந்த அமைப்பானது, ஆதரவானது வலுப்பெறும். ரஜினி இஸ் டெஃபினெட்லி ஹஸ் காட் a huge fan following. பட் அது மட்டும் தான் இல்லை அப்படின்னு ஒரு கேள்விக்கு அல்லது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த பதில அது தனியா நீங்க பார்க்கணும். பொன் ராதாகிருஷ்ணன் பேசினது தனியா பார்க்கணும். ஆனா இங்க பிரச்சனை நீங்க இருவேறு கருத்துக்கள் ஃபாலோவிங் ரஜினியை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுடைய ரசிகர்கள் எல்லோருமே 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ரஜினி இளைஞர்களை இழுப்பதற்கான ஒரு பெரிய புல்லிங் ஃபேக்டர்லாம் இல்லைன்னு சொல்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஆனா இவர் வந்து இளைஞர்களை இழுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நம்ம அடிப்படையில இந்த மாதிரி இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட தேசங்களில், பல கட்சிகள் இருக்கக்கூடிய தேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு பேசுகிறோம் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து 2+2 = 4 கணிதத்தில். 2+2 வந்து 0ன்னு அரசியலில் வரும். எப்படின்னா, ரஜினி ஒருவேளை பாஜகவில் சேர்ந்தாலோ அல்லது தனி கட்சி ஆரம்பித்து கூட்டணி வைத்தாலோ லாபம் பாஜகவுக்கு, நஷ்டம் ரஜினிக்கு. சரி, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிக கடுமையான எதிர்ப்பு என்பது பல மட்டங்களிலும் இருக்கிறது. அதை முழுவதும் இப்போ டிபேட் பண்ண டைம் கிடையாது. ரஜினியின் ரசிகர்களாக இன்று இருக்கக்கூடியவர்கள் பல கட்சிகளை சார்ந்தவர்கள், பல சமூகங்களை சேர்ந்தவர்கள். உதாரணத்துக்கு சிறுபான்மையினர் எடுத்துக்கொள்ளுங்கள். முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ அல்லது இந்துக்களிலேயே என்னை பொறுத்தவரையில் கணிசமான பகுதி, அவரை பொறுத்தவரையில் வேறு இது. அதாவது வந்து பிஜேபி, ஆன்டி பிஜேபி மூடு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ரஜினி, ஜஸ்ட் பிகாஸ் ரஜினி
பிஜேபியோட போறாருன்ற காரணத்தாலேயே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், லாஸ் வந்து ரஜினிக்கு, ப்ராஃபிட் பிஜேபிக்கு. இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ரஜினிக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங், அவருடைய ரசிகர்கள், அவர் சொன்னா ஓட்டு போடக்கூடியவங்க யாருன்றது எந்த சயின்டிபிக் ஸ்டடியும் கிடையாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். 96ல் ரஜினி சொல்லி ஜெயிச்சாங்கன்றாங்க. ரஜினி சொல்லாட்டியும் ஜெயிச்சிருப்பாங்க. 2004ல் ஓப்பன் கால் கொடுத்தாரு, வாஜ்பாய் நன்றாக ஆட்சி செய்கிறார், ஆதரவளிங்கள்னு சொன்ன ரஜினி அந்த தேர்தலில் சைபர் வாங்கினாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்ப ரஜினியோட செல்வாக்கு என்பது என்ன? ஆகவே இது பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி. அது வந்து தமிழ்நாடு, இந்தியா பூரா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா முழுவதும் வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து பிரமாதமா வந்து கட்சியை வந்து, அதுவும் வெஸ்ட் பெங்கால், திரிபுராலெல்லாம் வந்து கிரவுண்ட்ல இறங்கி வந்து செய்றாங்க. தமிழ்நாட்டில் இவங்க பாலிடிக்ஸை பார்த்தா வினோதமா இருக்கு நமக்கு. நான் சொல்றேன் ஒரு விஷயம், இந்தியா, மணி அவர்கள் சொன்னது சரிதான். இந்தியா முழுவதிலும் தமிழகத்தில் மட்டும்தான், இந்த மாநிலத்தில் மட்டும்தான் ஒரு தேசிய கட்சி எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ இல்லாத ஒரு நிலை இருக்கிறது இந்தியா முழுவதிலும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் அதை தாண்டி இப்பொழுது சாதிக்க காத்திருக்கிறது பாஜக. இதுதான் உண்மை. அதனால பிஜேபி வரலன்றது, எந்த கட்சியும் வரல, அந்த ரெண்டு கட்சியை தவிர. பணம் பணம் பணம், ஊழல், லஞ்சம், 20 வருஷமா அதான். இதை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்து மக்கள் வாக்களிக்கிறாங்களா பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.